சுபமுகூர்த்த தினங்கள் மற்றும் ஓணம் பண்டிகையையொட்டி மலர் சந்தைகளில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குமரி தோவாளை மலர் சந்தையில் மல்லி பிச்சி பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 2000 ரூபாயாகவும், அதேபோல பிச்சிப்பூ கிலோ 450 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் அறிஞர் அண்ணா மலர் சந்தையில் கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 500 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் பூவின் விலை 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. முல்லைப்பூவின் விலை 500 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாகவும், ஜாதிப்பூ 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. இதேபோல பன்னீர் ரோஸ், பட்டன் ரோஸ் உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. வீட்டில் கொண்டாடுன்னு சொல்லி சொன்னதுனால இன்றைக்கு விலைவாசி நல்ல கூடுதலாக போயிருக்கு. விவசாயிகளும் நல்லா சந்தோஷமாக போட்டோன்னே நல்லா பரவாயில்லை, எங்களுக்கு ஓரளவுக்கு பணம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போகிறாங்க. அதுபோல் மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் நேற்று 600 500 போச்சு. இன்றைக்கி முகூர்த்தத்தின் காரணமாக 1500, முல்லைப்பூ 700 800, மல்லிகைப்பூ 1500 2000 வரைக்கும் போயிருக்கு சார். விவசாயம் வாடாமல் நட்டுருக்கோம். இதில் ஒரு 4 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணியிருக்கோம். இதில் வாடாமல்லி போன வாரம் கிலோ 10 ரூபாய்க்கு சொல்லவும் நாங்கள் தோட்டத்திலே பூவை அறுக்காம விட்டோம். இந்த வாரம் ஓணத்தை கேரளாவில் அவங்கவுங்க வீட்டிலே அறிவிச்சிருக்காங்க, ஓணம் கொண்டாட சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வாரம் நாங்கள் பூ மார்க்கெட்டுக்கு அறுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ பார்க்கும்போது விலை 70 ரூபா 80 ரூபா மார்க்கெட் விலை போய்கிட்டு இருக்கு. இப்போ தோட்டத்தில் இருக்க பூவெலாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொண்டு மார்க்கெட்டுக்கு போடுறோம். நல்ல விலை கிடச்சிருக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளாவின் பல இடங்களில் கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. வாடாமல்லி, செவ்வந்தி உள்ளிட்ட மலர்கள் சுமார் 500 முதல் 600 ஏக்கர் வரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பூக்கள் அறுவடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பூக்களை விற்பனைக்கு அனுப்ப முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். கேரளா ஓணம் பண்டிகையை நம்பி அந்த ஓணம் பண்டிகை டயத்தில் எப்பயுமே அந்த 10 நாள் 15 நாள் 100 ரூபா 150 to 200 150 இப்படிமா விற்கும். இந்த தடவை கேரளாவில் அந்த நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை கொண்டாடலைன்ட்டாங்க. அதனால் இப்போ என்னடானா 50 ரூபா 60 ரூபா தான் விற்கிது. அது எங்களுக்கு கூலிக்கு கட்டுறதே சிரமம். விற்று இன்னும் ப்ளஸ் ஓணம் பண்டிகை 2-3 நாள் இருக்கிறதுனால அதை எப்படியாவது ஒரு நாளில் லோக்கலில் வியாபாரி வாங்குவாங்களா என்னன்ற ஒரு எய்மில் பூவை இப்போ கழிக்கிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் நேரம் போயிருக்கும் கேரளாவுக்கு. இந்த தொடர்ந்து புயலும் நிலச்சரிவுனால மாறி மாறி கேரளாவில் அதிகமாக கொண்டாடலை. அந்த நிலை தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னொரு 2 நாளில் திருப்பி ஏதாவது ஆர்டர் வரும்னு விவசாயிகளும் வியாபாரிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் கடந்த ஆண்டு கிலோ 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை விற்பனையான வாடாமல்லி தற்போது கேரளாவில் இருந்து வியாபாரிகள் யாரும் வராததால் 40 முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.